சமீபத்துல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து உலக அரசியலே ஒரு உலுக்கி இருக்கு. உக்ரைன் இந்த போர்ல தோத்துருச்சு, ரஷ்யா தான் உண்மையான பலம்னு சொல்றாரு. அமெரிக்காவோட அதிபரே இப்படி சொல்லும் போது நாம அதை அப்படியே நம்பிடலாமா? இல்ல இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்காத பெரிய அரசியல் கணக்கு ஏதாவது இருக்கா? ட்ரம்ப் அவர்களோட இந்த ஷாக்கிங் கருத்தோட உண்மையான மர்மம் என்ன? 2025 வருஷத்தோட இறுதியில உலகம் ஒரு புது அரசியல் உண்மையை எதிர்கொள்ளுது. கிட்டத்தட்ட 3 வருஷமா, அதாவது 1400 நாட்களுக்கும் மேல நடந்துகிட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு புது கொடூரமான கட்டத்துக்கு போயிருக்கு. இந்த சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அரசியல் குண்டை தூக்கி போட்டிருக்கார். பொலிட்டிகோ பத்திரிகைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில ரஷ்யாவின் கை ஓங்கி இருக்கு, அது எப்பவுமே அப்படித்தான், அவங்க ரொம்ப பெரியவங்க, அவங்க ரொம்ப பலமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் சமாதான வாய்ப்புகளை ஏத்துக்க ஆரம்பிக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. இந்த கருத்துக்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன்னா இது வெறும் ஒரு அரசியல்வாதியோட கருத்து இல்ல, உக்ரைனுக்கு மிகப்பெரிய ராணுவ நிதி உதவியை கொடுத்துக்கிட்டு இருக்கிற உலகின் சக்தி வாய்ந்த நாட்டோட அதிபரோட நிலைப்பாடு. ஒருவேளை ட்ரம்போட இந்த கருத்து வெள்ளை மாளிகையோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா மாறுச்சுன்னா அது போரோட போக்கே தலைகீழா மாத்திடும். இப்போ பல கேள்விகள் வருது. ட்ரம்ப் திடீர்னு ஏன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்? உக்ரைன் உண்மையிலே போர்க்களத்தில் தோத்துக்கிட்டு இருக்கா, இல்ல இது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை ரஷ்யா கூட ஒரு வலி நிறைந்த சமரசத்துக்கு தள்ளுற தந்திரமா? ஐரோப்பிய நாடுகளா அவர் பலவீனமாகவும் சிதைந்தும் இருக்குன்னு விமர்சிக்கிறதோட நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் மேல அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அவரோட கொள்கைக்கு பின்னாடி ட்ரம்ப் அவர்களோட உண்மையான இலக்கு தான் என்ன? இந்த மர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோல விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ட்ரம்ப் அவர்களோட வார்த்தைகளோட எடையை புரிஞ்சுக்க நாம முதல்ல போர்க்களத்தோட உண்மையான நிலவரத்தை பார்க்கணும். டிசம்பர் 2025 கள நிலவரம் உக்ரைனுக்கு சாதகமா இல்லங்கிறதா ஆணித்தனமான உண்மை. ஆரம்பத்துல உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவை எதிர்த்து போராடுச்சு. ஆனா 3 வருஷம் நீடிக்கிற ஒரு கொடூரமான போர் எந்த நாட்டையும் சோர்வடைய செஞ்சிடும். இன்னைக்கு உக்ரைன் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆயுத பற்றாக்குறை. குறிப்பா பீரங்கி குண்டுகளோட தட்டுப்பாடு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ஒரு சில கணக்குகளை பார்ப்போம். சில ரிப்போர்ட்கள் படி ரஷ்யா ஒரு வருஷத்துக்கு சுமார் 3 மில்லியன் பீரங்கி குண்டுகளை தயாரிக்கிற திறனை அடைஞ்சிருக்கு. ஆனா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து உக்ரைனுக்கு கொடுக்கிறது வெறும் 1.2 மில்லியன் தான். இந்த நம்பர்ஸ் விவாதத்துக்குரியதுனாலும் களத்துல ஒரு தெளிவான பற்றாக்குறை இருக்கிறது நம்மளால மறுக்கவே முடியாது. இந்த பற்றாக்குறை ரஷ்யாவோட தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குது. கிழக்கு உக்ரைன்ல இருக்கிற டோனஸ்க் பகுதி, குறிப்பா போக்ரோவஸ்க் மாதிரியான நகரங்கள் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. ரஷ்ய படைகள் மெதுவா ஆனா உறுதியா முன்னேறி வராங்க. உக்ரைனோட பதில் தாக்குதல்கள் முன்ன மாதிரி வலுவா இல்ல. ராணுவ வீரர்களோட இழப்புகளும் இன்னொரு கவலையான விஷயம். போரோட ஆரம்பத்துல உக்ரைனுக்கு பின்னாடி ஒரு பாறை மாதிரி நின்ன அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இப்போ கொஞ்சம் தடுமாறுறாங்க. அமெரிக்காவுல ட்ரம்போட குடியரசுக் கட்சி உக்ரைனுக்கு இன்னும் நிதி உதவி கொடுக்கறத ரொம்ப கடுமையா எதிர்க்குது. ட்ரம்போட மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் உக்ரைன் போர் அமெரிக்க மக்களுக்கு முக்கியம் இல்லைன்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. ஐரோப்பாவிலும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான். எரிசக்தி விலை உயர்வு, பணவீக்கம், அகதிகள் பிரச்சனைன்னு பல காரணங்களால ஐரோப்பிய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் போன்ற தலைவர்கள் அமெரிக்காவோட நம்பகத்தன்மை பத்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா ஆரம்பத்துல தடுமாறினாலும் இப்போ ஒரு நீண்டகால போருக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு நிக்குது. மேற்குலகத்தோட கடுமையான பொருளாதார தடைகள் ரஷ்ய பொருளாதாரத்தை முடக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அப்படி நடக்கல. ரஷ்யா தன்னோட பொருளாதாரத்தை ஒரு போர்க்கால பொருளாதாரமா மாத்திருச்சு. சீனா, இந்தியா மற்றும் பிற நட்பு நாடுகளோட வர்த்தகத்தை அதிகப்படுத்தினது மூலமா ரஷ்யா தன்னோட பொருளாதாரத்தை நிலையா வச்சுக்க முடியுது. 2024 ரஷ்ய பொருளாதாரம் வளர்ச்சி கண்டதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ராணுவ ரீதியாகவும் ரஷ்யா தன்னோட உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகப்படுத்தியிருக்கு. மொத்தத்துல சொல்லணும்னா போர்க்களத்தோட தற்போதைய யதார்த்தம் இதுதான். உக்ரைன் ஆயுத பற்றாக்குறையாலையும் வீரர்களோட சோர்வாலையும் தவிக்குது. மேற்குலகத்தோட ஆதரவு குறைஞ்சுகிட்டே வருது. ரஷ்யாவோ பொருளாதார தடைகளை தாங்கி ஒரு நீண்ட போருக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு மெதுவா ஆனா உறுதியா முன்னேறி வருது. இந்த சூழல் தான் ட்ரம்ப் தன்னோட அதிர்ச்சியான கருத்துக்களை வெளியிட ஒரு பலமான பின்னணியை கொடுக்குது. சரி, போர்க்களத்தோட யதார்த்தம் உக்ரைனுக்கு எதிராக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அமெரிக்க அதிபர் ஒருவர் தன் நட்பு நாட்டோட தோல்வியை இப்படி வெளிப்படையா பேசுறது சரியா? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் தான் என்ன? முதல்ல ட்ரம்ப் அவர்களோட ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலையும் அவரோட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை இருக்கும். அமெரிக்காவோட வரிப்பணம் அமெரிக்க மக்களோட நலனுக்காக மட்டும்தான் செலவிடப்படணும். வெளிநாட்டு போர்களுக்காக பில்லியன் கணக்கில் டாலர்களை செலவழிக்கிறது தப்புங்கிறது தான் ட்ரம்ப் அவர்களோட வாதம். உக்ரைன் போருக்காக அமெரிக்கா இதுவரை 200 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமா செலவு செஞ்சிருக்கு. இந்த பணத்தை அமெரிக்காவுக்காக செலவு செஞ்சிருக்கலாம்னு அவரும் அவரோட ஆதரவாளர்களும் நினைக்கிறாங்க. நான் உங்க பணத்தை வெளிநாட்டு போர்களில் வீணடிக்க மாட்டேங்கிற செய்தி அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட எளிதா போய் சேருது. இது ஒரு பக்கா அரசியல் கணக்கு. இரண்டாவதா, ட்ரம்ப் அவர்களோட இந்த பேச்சு அதிபர் ஜெலன்ஸ்கியை ஒரு யதார்த்தமான முடிவை நோக்கி தள்ளுற ஒரு கடுமையான தந்திரமா இருக்கலாம். ட்ரம்ப் நிர்வாகம் 28 அம்ச அமைதி திட்டம்னு ஒன்னு முன்மொழிஞ்சதா செய்திகள் வருது. ஆனா அதோட முழு விவரங்களும் இன்னும் பொதுவெளியில உறுதிப்படுத்தப்படல. மீடியா ரிப்போர்ட்கள் படி அந்த திட்டத்துல உக்ரைனுக்கு ரொம்ப வழி தரக்கூடிய சில நிபந்தனைகள் இருக்கு. உதாரணமா உக்ரைன் நாட்டோல சேரக்கூடாது, சில பகுதிகளை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்கணும் மாதிரியான நிபந்தனைகள். இதை ஜெலன்ஸ்கி ஏத்துக்கல. இந்த சூழல்ல தான் ட்ரம்ப் தன்னோட அழுத்தத்தை அதிகப்படுத்துறாரு. உக்ரைன் தோத்துருச்சுன்னு சொல்றது மூலமா கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, இனிமே உங்களுக்கு வரம்பில்லாத ஆதரவு கிடைக்காது, அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு உடன்படிக்கைக்கு வாங்கன்னு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். இது ஒரு கொடூரமான யதார்த்த அரசியல் நகர்வு. மூணாவதா, ட்ரம்ப் தன்னை எப்போதுமே ஒரு சிறந்த டீல் மேக்கரா காட்டிக்க விரும்புவார். மத்தவங்களால தீர்க்க முடியாத இந்த பெரிய பிரச்சனையை நானே தீர்த்து வைப்பேன்னு காட்டுறது உலக அளவுல இவரோட
இமேஜை உயர்த்தும். இந்த அமைதி திட்டத்தை ரஷ்யா ஏத்துக்குச்சு, ஆனா உக்ரைன் தான் புரிஞ்சுக்கலன்னு ட்ரம்ப் சொல்றாரு. இது மூலமா புதின் கிட்ட தன்னால பேச முடியும், ஆனா பிரச்சனை ஜெலன்ஸ்கி கிட்ட தான் இருக்குன்னு ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குறார். கடைசியா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான புவிசார் அரசியல் கணக்கும் இருக்கலாம். ட்ரம்போட பார்வையில அமெரிக்காவோட உண்மையான நீண்டகால எதிரி சீனா, ரஷ்யா இல்ல. ரஷ்யாவை தொடர்ந்து பகைச்சுக்கிறது ரஷ்யாவை சீனாவோட இன்னும் நெருக்கமாக்கிடும்னு அவர் நம்பலாம். அதனால உக்ரைன் போற ஒரு சமரசத்துல முடிச்சு ரஷ்யா கூட ஒரு புது உறவை தொடங்குறது சீனாவை சமாளிக்க உதவும்னு சில ஆய்வாளர்கள் கருதுறாங்க. நேட்டோட உக்ரைன் சேர முடியாதுன்னு அவர் சொல்றது ரஷ்யாவோட முக்கிய கோரிக்கையை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆக ட்ரம்போட இந்த மர்மமான பேச்சுக்கு பின்னாடி வெறும் அறியாமையோ திடீர் உணர்ச்சி வசப்படுதலோ இல்ல. அதுக்கு பின்னாடி தெளிவான அரசியல் கணக்குகள், கடுமையான தந்திரங்கள், தனிப்பட்ட இமேஜ் மற்றும் ஒரு புதிய உலக ஒழுங்க உருவாக்குற பார்வைன்னு பல அடுக்குகள் இருக்கு. அவர் சொல்றது சரியா தப்பாங்கிறத விட அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் உலக அரசியலோட அடுத்த கட்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ உக்ரைன் தோத்துருச்சு, ரஷ்யா தான் பலம் அப்படிங்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட வார்த்தைகளோட மர்மம் இப்போ ஓரளவு தெளிவா இருக்கும். ஒரு பக்கம் ஆயுத பற்றாக்குறை, மன உறுதி குறைவு, மேற்குலக ஆதரவு குறைவுன்னு உக்ரைன் ஒரு இக்கட்டான நிலையில இருக்கு. மறுபக்கம் ரஷ்யா தன்னோட போர்க்கால பொருளாதாரம் மூலமா தடைகளை தாண்டி களத்துல தன்னோட நிலையை வலுப்படுத்திக்கிட்டே வருது. இந்த யதார்த்தத்தால தான் ட்ரம்ப் தன்னோட அரசியல் ஆட்டத்தை ஆடுறாரு. அவரோட நோக்கம் தெளிவு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைப்படி போற முடிவுக்கு கொண்டு வந்து சமாதான தலைவர் பட்டத்தை வாங்குறது. நீண்ட கால நோக்குல ரஷ்யாவோட பகையை முடிச்சு சீனாவோட வளர்ச்சியை பேலன்ஸ் பண்றது. ட்ரம்போட இந்த அணுகுமுறை ஒரு ஆக்கிரமிப்பு போற செஞ்ச நாட்டுக்கு ஆக்கிரமிச்ச நிலங்களை விட்டு கொடுக்கிறது சரியா, ஒரு நாட்டோட தலைவிதியை இன்னொரு நாடு தீர்மானிக்கலாமான்னு பல தார்மீக கேள்விகளை எழுப்புது. ஆனா யதார்த்த அரசியல் பெரும்பாலும் தார்மீகத்தை விட அதிகாரத்தையும் நலன்களையும் தான் முன்னிறுத்தும். இந்த சூழல்ல இந்தியாவோட நிலைப்பாடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஆரம்பத்துல இருந்தே இந்தியா இந்த போர்ல ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்து பேச்சுவார்த்தை மூலமா தான் தீர்வு காணணும்னு சொல்லிக்கிட்டு வருது. ரஷ்யா, உக்ரைன் ரெண்டு நாடுகள் கூடவும் இந்தியா நட்பா இருக்கு. சமீபத்துல ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு வந்தார். அதை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இந்தியாவுக்கு வரப்போறதா செய்திகள் வருது. ஒருவேளை இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தைகள்ல இந்தியா ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். ட்ரம்போட இந்த அதிரடி ஆட்டம் உக்ரைன் போரோட முடிவை வேகப்படுத்துமா இல்ல உலகத்தை ஒரு புது ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், டொனால்ட் ட்ரம்ப்ங்கிற ஒரு தனிநபர் தன்னோட வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் உலக வரைபடத்தை மாற்றி அமைக்கிற சக்தியோட இருக்கார். இந்த மர்மத்தோட அடுத்த அத்தியாயத்துக்காக உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ட்ரம்ப் சொல்றது சரியா தவறா? உக்ரைன் போரோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான ஆழமான அரசியல் அலசல்களுக்கு நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.